Hello guys, welcome back to my channel. நான் தான் உங்கள் விகாஷ். இப்போ வந்து நம்ம ஹைதராபாத் சிட்டியில் இருக்கோம். நீங்கள் சுற்றி பார்க்கறது தான் பிளான். இங்கேருந்து நான் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்காரு. கோஇன்சிடென்ஸு, செம்ம கோஇன்சிடென்ஸஸ். அவர் கூட சேர்ந்து இன்றைக்கி என்னெல்லாம் சுற்றி பார்க்க முடியுதுன்னு பார்த்து வீடியோக்குள்ளே போகலாம். போய்ட்டோம். मैं यूट्यूबर हूँ, वीडियो लेता हूँ मैं. हाँ, वीडियो लेता हूँ, मैं यूट्यूबर हूँ. ओके ओके. आई विल बी व्लॉगिंग. डोंट मैं केरी निबंधी लेकर பைக் புக் பண்ணி ப்ரோ தான் நம்மளை கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. தேங்க்யூ. ஸோ வந்து நம்ம இங்கே பார்த்துட்டோம். லைக் இது வந்து செம்ம பெரிய கோஇன்சிடென்ஸ். நான் ஸ்டார்ட் பண்ண அந்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு கால் பண்ணி பேசினேன். அப்போ எதனா ஐடியா இருந்தது? இல்லை, எதுவும் ஐடியா இல்லை. அப்போ சுத்தமாக யாருக்குமே ஐடியா இல்லை. திடீர்னு அவர் வந்து ஸ்டேட்டஸ் போட்டார் நான் ஹைதராபாத் வரேன்ட்டு. அதை பார்த்து அதை உடனே மீட் பண்ணிட்டோம். லைக் எல்லாமே பயங்கரமான கோஇன்சிடென்ஸ் இது. அண்ட் ப்ரோ இப்போ நம்ம இந்த பேர் என்ன ப்ரோ வரவே மாட்டேங்குது? சௌமல்யா ஃபோர்ட். சௌமல்யா சௌமஹால். நம்ம வாயில் வர சொல்லிடுவோம். சௌமஹால் பேலஸ். அது நாங்கள் அது வாய்க்கு சரியாக வரல. அப்படியே காது காட்டுறோம் அவங்களுக்கு சுற்றி. காலத்து பீரோ தட்டுனா இரும்பு சத்தம் கேட்குதா? நல்லா கனமாக இருக்கும் போல இருக்குது எல்லாம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அவங்க ஃபோட்டோகிராஃபிஸ் தான் இருக்குது. எல்லாமே வந்து பூரா அவங்க ஃபோட்டோகிராஃபிஸ் தான் இருக்குது. அண்ட் வந்து அவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணாங்க, என்ன மானுமெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது, அந்த மாதிரி சும்மா பேசிக்காக தான் அந்த இடத்துல இருக்குது. வந்தீங்கன்னா லைட்டாக டைம் பாஸ் பண்ணி சுற்றி பார்த்துட்டு போகலாம். இங்கே வேறு ஒன்றும் பெருசாக இல்லை, அவ்வளோ அழகாக காட்டுற மாதிரி ஒன்றும் இல்லை. பாகுபலி போட்டிருப்பாங்கல்ல, அனுஷ்கா நெஞ்சில் அடித்தோடனே அப்படியே பற்றிக்கிட்டு வரும். எல்லாம் பாகுபலி படத்தில் பார்த்த மாதிரியே இருக்கு. இது அந்த தலைக்கு போடுற ஹெல்மெட்டு. யானை தந்தம். இது பார்க்க டூல் கிட் மாதிரியே இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அந்த காலத்து கேட்குதா, அந்த காலத்து வந்து ரோல்ஸ் ராய்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கலெக்ஷன்ஸ்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. இது வந்து ரோல்ஸ் ராய்ஸ் சில்வர் கோஸ்ட் 1912. அடுத்து வந்து இது என்ன ப்ரோ,
இது நேப்பியர் டைப் L76 40 HP 1906. இதுவும் அதே தானா? இதுவும் அதே தான். அந்த காலத்து ராஜாங்கெல்லாம் யூஸ் பண்ணது. இது என்ன வண்டினே போடுது? ஃபோர்டு ப்ரோ, ஃபோர்டு டூரர். ஃபோர்ட் டூரர். ஸ்டெப்னி எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இந்த காலத்தில் வந்து ஃபோர்டு போயிட்டு மாட்டாங்க. ஃபியட்டு டயர் இருக்குமா இருக்காதா? இதுதான் டயரா? ஃப்ரண்ட்ல இருக்கு, பின்னாடி கழட்டிட்டாங்க. அடி 200 touring sedan deluxe. கிளாஸ் உள்ள போய் பார்த்தா செம்மையா இருக்கு. இது சூப்பர் கன்வெர்ட்டிபிள் கூப். வோல்ஸ்லே. அந்த பக்கம் வந்து பைக் இருக்கு ப்ரோ. அந்த பக்கம் அந்த புல்லட்டா ஜுகாடா? காராட்டு நிறைய செஞ்சுருக்காங்க காரு. இந்தியன் சைக்கிளே கொஞ்சம் மோட்டர் வச்சு மாடிட்டு இருக்காங்களா? चारमीनार இருக்குது. பட் நாங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறமா चारमीनार சுற்றி பார்க்கலான்ட்டு பிளான். இருங்க अभी ये खाने के लिए स्ट्रीट उस तरह से कुछ है क्या इधर? शाबाश है ना? हाँ, नंबर 1 है. बहुत सारे जगह हैदराबाद शाबाश. நீங்கள் வந்து ஹைதராபாத் வந்தீங்கன்னா வந்து லைக் எல்லாருமே எனக்கு சஜஸ்ட் பண்ண இடம் பேர் வந்து இந்த ஹோட்டல் தான், ஷாக் ஹவுஸ் சொல்லிட்டு. இது சார்மினார்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஓ, நீங்கள் சாப்பிட்டீங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். குவான்டிட்டி தான் அதிகம். குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லைக் 2 பேர் சாப்பிட்லாம். நாங்கள் தெரியாமல் வந்து 2 ஆர்டர் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு வந்து மூட்டை கடிச்சிட்டு போகலான்ட்டு இருக்கோம். मटन पीस ना मित्तन पीस 200 रुपये खाली एक बिरयानी. ஸோ ஃபைனலாக வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏன்னா எங்களால் முழுசாகவே சாப்பிட முடியல, பாதியிலே வந்து அதை விட்டுட்டோம். ஸோ ஒர்க் ஆகல ப்ரோ, லிஃப்ட் இல்லை ப்ரோ. வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு, வயிறு ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் பாதி அப்படியே விட்டு பார்சல் பண்ணிட்டோம். இது வந்து கட்டப்பையில் எடுத்துகிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து அந்த சார்மினார் போயிட்டு சார்மினார் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா ஹைதராபாத் வந்துட்டு அங்கே போகலன்னா அப்புறம் நம்ம ஹைதராபாத் வந்ததுக்கே ஒரு அர்த்தம் இல்லை.
ஸோ வந்து சார்மினார் போயிட்டு அதை பார்த்துட்டு நாளைக்கு ப்ரோ நிறைய பிளான் வச்சுருக்காரு. ஸோ நாளைக்கு நம்ம வந்து ஊர் சுற்றி பார்த்துட்டு குதிரை பார்க்குறோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு லைக் நான் நாளைக்கு திருப்பி வந்து என் ரைடை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்கக்கூடாதான் ப்ரோ. ஆனால் ரொம்ப மேடாக இருக்கு ப்ரோ. செம்ம ஸ்டீப்பாக ஏறுது. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சார்மினார் வந்து ரீச் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பெருசாக ஒன்றும் தெரியல, பட் லைக் ரொம்ப பெரிய மானுமெண்ட் இந்த சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. ஸோ ஹைதராபாத் வந்தால் கண்டிப்பாக இங்கே வரணும் அப்படின்ட்டு. ஸோ வந்து நம்ம சென்னை டு ஆஸ்திரேலியா ட்ரிப்பில் சார்மினாரும் வந்து பார்த்தாச்சு ஒரு வழியாக. ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோன்னு ஒரு பிளான் இல்லை. ஸோ போகிற வரல பாதி இடம் இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்துட்டே இருக்கோம். நாளைக்கும் பிளான்ஸ் இருக்குது சுற்றுறதுக்கு. நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இந்த ரைடு பண்ணுறோம். ஸோ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி நான் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 1.5 வீக்காக தொடர்ந்து ரைட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக ரெஸ்ட் எடுத்து ஊர் சுற்றி பார்த்துட்டு திருப்பி நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு வெக்கேஷன் மாதிரி இது எனக்கு. நம்ம ஊர் டி நகர் மாதிரி இது இந்த இடத்துல சார்மினார் பசார் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னே தெரில, அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக சுற்றி பார்க்க. பட் வந்து வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து நான் சதீஷ் ப்ரோ கூட தான் வந்து இங்கே ஸ்டே பண்ண போகிறேன். அந்த ரூமில் தான் நம்ம எல்லா திங்ஸும் இருக்குது. பட் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால இன்றைக்கி உங்களுடைய ஸ்டே பண்ணிட்டு அண்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது நாளைக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுவும் நல்ல சூப்பரான ஸ்பாட் தான் போய் சுற்றி பார்க்குறதுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதை முடிச்சுட்டு நான் அப்படியே என்னோடய ஃப்ரெண்ட் ரூமுக்கு போயிட்டு அங்கேருந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணுறது தான் பிளான். ஸோ இந்த வீடியோ நான் வந்து இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க மறக்காமல். இன்ஸ்டாகிராம்லேயும் போய் ஃபாலோ பண்ணுறேங்க, டெய்லி அப்டேட்ஸ்லாம் அதில் வரும். அண்ட் அந்தந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபோட்டோஸ்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்து போட்டுட்ருக்கேன். லைக் உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ மறக்காமல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போய் ஃபாலோ பண்ணுறங்க. நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய், டேக் கேர்.